அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஏற்கனவே இஸ்ரவேலுக்கான ஜெப குறிப்போடு உங்களை சந்தித்தோம். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். கர்த்தர் இப்பொழுது அதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலை கொடுத்திருக்கிறார். ஆம், ஐநா சபையில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட தீர்மானங்கள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் விளைவாக அப்படி நடந்ததாக சொல்லுகிறார்கள். அதே வேளையிலே கர்த்தர் நம் ஜெபத்திற்கு பதில் தருகிறார் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. அந்த விசுவாசத்தோடு கூட இன்னொரு ஜெப குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்தியாவிலே சில காலமாக ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதுவரை வட இந்தியாவில் மாத்திரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தான இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்பொழுது தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலும் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இந்த மதவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன? இந்தியா அவர்கள் நாடாம், கிறிஸ்தவர்களுக்கு அதில் உரிமை இல்லையாம். ஒன்று, இங்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் மதத்தை பின்பற்ற வேண்டுமாம், அல்லது அவருடைய வழிபாட்டு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டுமாம், அல்லது இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமாம். இதைவிட கொடுமையான கருத்துக்களை சில மதவாத கட்சிகளை சார்ந்தவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். உண்மையிலேயே இப்படி இவர்கள் பேசுவதற்கு தார்மீக அடிப்படையிலே எந்த ஆதாரமும் இல்லை, சட்ட ரீதியாகவும் எந்த ஆதாரமும் இல்லை. இவர்கள் இப்படி பேசி வருகிறதுனாலே இந்தியாவிலே மத சுதந்திரம் பாதிக்கப்படும் நிலை உருவாகி இருக்கிறது. இந்திய அரசியல் சட்டத்தின்படி நமக்கு எந்த மதத்தை பின்பற்றவும் எந்த மார்க்கத்தை பின்பற்றவும் முழு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தேவனை நாம் வழிபடக்கூடாதபடிக்கு நம்முடைய வழிபாட்டு ஸ்தலங்களை இடிப்பது, நம்முடைய தேவ பிள்ளைகளை அடிப்பது, சில நேரங்களிலே அவர்களை மரணத்துக்கு ஏதுவான காயப்படுத்துவது, இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது நாம் எல்லோரும் ஒருமனப்பட வேண்டியதான ஒரு காலம். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டியதான ஒரு காலம். இதுவரைக்கும் தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் இதற்காக தேவ பிள்ளைகள் பல விதங்களிலே போராடி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஒருமனப்பட்டு வருகிறதான ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி உலகம் முழுவதும் உயிர்த்தெழுந்த ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. எல்லா தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒருமித்து ஆராதனை செய்கிறதான காலகட்டம் அது. அந்த நேரத்திலே, அந்த ஞாயிறு காலை வேளையிலே எல்லா தேவ ஆலயங்களையும் குறிப்பாக ஒரு 3 நிமிடம் ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மிக முக்கியமாக 2 ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, இந்தியா முழுவதும் இந்த மதவாதிகளுடைய கொட்டங்கள் அடங்க வேண்டும். இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாக எழும்பின சாம்ராஜ்யங்கள், ராஜாக்கள், ராஜகுமாரத்திகள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை, வீழ்ந்துதான் போயிருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை ஒழிப்பேன் என்று சூளுரை பேசின எத்தனையோ ராஜாக்கள் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள். வேதாகமத்தை இல்லாமல் பண்ணுவோம் என்று சொன்ன எத்தனையோ பேர் இன்று இல்லாமல் போய்விட்டார்கள். வேதம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, தேவ பிள்ளைகளுக்கு ஆதரவாக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக நம்முடைய சகோதரர் மோகன் சி லாசரஸுக்கு விரோதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் பேசியதான பேச்சுக்கள், இந்த மதவாதிகளுக்கு எதிராக பேசிய பேச்சுக்களை அவர்கள் ஒரு காரணமாக காட்டி ஒரு மதத்துக்கு விரோதமாக அவர் பேசிவிட்டார் என்று சொல்லி அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் என்ன இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் ஒருமித்து சேர வேண்டியதான ஒரு நேரத்தை கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறார். அவர்கள் கூடி வந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதாகமத்திலே பல முன் உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது சிறைச்சாலையின் கதவுகள் நிர்மூலமானதை நாம் பார்க்கிறோம். அதே போல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான இந்த மத யானை கூட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக வேண்டும். தேவனுக்கு முன்பாக வந்து தாழ்பணிய வேண்டும். இயேசுவே தேவன் என்று அவர்கள் கூக்குரலிட வேண்டும். இயேசுவை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்பதை அவர்கள் வாயாலேயே கர்த்தர் சொல்ல வைக்க வேண்டும். அதற்கான காலகட்டத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார். அதற்கான சூழ்நிலையை நோக்கித்தான் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு முதலாவது கர்த்தருடைய வல்லமை, இரண்டாவது நம்முடைய ஜெபம். வருகிற 16 ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே எல்லா ஆராதனைகளிலும் தேவ பிள்ளைகள் ஒருமித்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட போகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் ஒருமித்து கூப்பிடும் போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார் என்று சொல்லி, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லி இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும்
உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். இந்த வசனம் நிறைவேற வேண்டும். ஒருமனப்படுவோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்பதை இந்தியாவும் முழு உலகமும் காணப்போகிற காலம் வந்திருக்கிறது. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆயத்தமாவோம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம்.